அன்னியங்காமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தயங்கோட மிஸ்டர் சைக்கோ ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த எஃப்எஃப் வந்துட்டு ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு எஃப்எஃப் தான். ஐ மீன் எனக்கு ரொம்ப அட்டாச்சான ஒரு ஃபேன்ஃபிக்னு சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி இந்த எஃப்எஃப் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரில. எஃப்எஃப் போட்டு டிலீட் பண்ணி மறுபடியும் போட்டு அதையும் டிலீட் பண்ணி ஸ்டோரி லைன்லேயே மாற்றி போட்டு இவ்வளோ தடையை தாண்டி ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஓகே, நம்ம பேலன்ஸ்லாம் எண்டிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேடா. ஸோ லஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். லஸ்ட் பார்ட் நான் எதோடு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா டேங் ஓயனை ரொம்ப அழகாக கேரிங்காக பார்த்துருந்துருப்பார். ஸோ ஜேகேக்கு வந்துட்டு டேங் இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சிருக்கும். அவர் எப்படி கோவத்தில் வருவார், அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா. ஸோ ஜிம்மின் அப்படி ஜாய் கிட்ட தான் போகிறான். ஜாய், நீ ஜேகேக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லு. என்னடா என்னாச்சு? அந்த சைக்கோ இருக்கிற பிளேஸ் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு போயிட்டுருக்கான். அது ரொம்ப டேஞ்சர். அவன் அதுவும் கோவத்தில் போயிட்டுருக்கான். போகிறதே ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் இல்லாமல் அவன் வேலையே போகிற நிலைமையில இருக்குது. அவன் கோவத்தில் போகிறான். ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் வேலை போயிடும். அவன் லைஃபே டோட்டலாக முடிஞ்சிடும். நான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீ கால் பண்ணி அவனை வர சொல்ல. என்னடா சொல்கிறேன்? யார்? அவனா? ஆமாம், அவன்தான். அப்படின்னா ஓயனுக்கு என்னாச்சுன்னு தெரியவில்லையா? அதெல்லாம் தெரிலடி. அவன் தான் அந்த கிராமத்தில் இருக்கான்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால தான் அவன் போயிருக்கான். நீ கால் பண்ணு, இல்லைன்னா ஏதாவது ஆயிரும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் கால் பண்ணுறேன். ஃபோன் எடுக்க மாட்டான். நீ அகைன் கூப்பிடு. ரிங்கு போயிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டான். ஹலோ ஜேகே. சொல்லு ஜாய். எங்கே இருக்க? எங்கே போயிட்டுருக்க நீ? என்ன அவன் வந்து சொல்லிட்டானா? ஜேகே நீ பாரு, நீ இப்போ கோவத்தில் இருக்க. நீ பண்ணுறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும். நீ பேசாம வா, நம்ம பார்த்துக்கலாம். அதே இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? இல்லை என்ன அவன் எங்கேயாவது போயிட்டானா? முரளியில் என்னால் மிஸ் பண்ண முடியாது. நான் போய் பார்த்துக்கிறேன், நீ வீட்லையே இரு. ஜேகே நான் சொல்கிறது. ஹலோ ஜேகே. ஐயோ ஃபோனை வச்சுட்டான். ஜிமின் அவன் கேட்கவே மாட்டான். அம்மா அது எந்த பிளேஸு உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரிலையே. ஒரு நிமிஷம். அவன் யாரோ கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டான். அந்த பையன் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கும். அவங்ககிட்ட கேட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு இவங்க அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே வயனுக்கு வந்து பர்த்டே, அதனால் இவங்க அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெளியே போகலான்ட்டு. அப்போ தேங்க பார்க்குறாரு. என்னாடி சாரியில் சூப்பராக இருக்க. ஐயா என்னை சாரியில் நீ பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் பாரேன் பேபி இருக்கு, வயிறு கொஞ்சம் பெருசா. இது இல்லாமல் நீயே கொஞ்சம் சப்பியாக மாறிட்டியா, அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சப்பியாக மாறிட்டேனா? நான் குண்டாயிட்டேனா? அப்போ நான் நல்லா இல்லையா? இந்த டைமில் இப்படி தான் எல்லோரும் குண்டாவாங்க. தான் குண்டுன்னு சொல்லாத. நான் குண்டாலாம் இல்லை, நான் ஒல்லியாக தான் இருக்கேன். நீ ஒல்லியாக தான் இருக்க போதுமா அப்படின்ட்டு அவன் பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஹாப்பி பர்த்டேம்மா, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. நெக்ஸ்ட் இயர்லாம் இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ஒருத்தங்க ஆட் ஆயிடுவாங்கள்ல. ஆமாம், ஆனால் அந்த ஒருத்தங்க வந்ததுக்கப்புறம் இவங்களே மறந்துடக்கூடாது, புரியுதா? எவ்வளோ வாட்டி சொல்கிறது? எனக்கு நீ தாண்டி ஃபஸ்ட்டு. கொஞ்ச நேரம் போகுது சார், போகலாமா? கோயிலுக்கு வர போகணும், டைம் ஆச்சுல்ல. கோயிலுக்கு போகணுமா? என்ன போவேணாமா? ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்க? என்ன என் புருஷன் நான் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க பாரு. இந்த மாதிரி கிரிஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. சீப்பாவா உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இரு பாப்பா மட்டும் வெளியே வரட்டும், அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? உனக்கு தெரியாதா நான் என்னென்ன பண்ணுவேன்னு? தயம் பாப்பா கேட்டுட்ருக்கோம் எல்லாத்தையும். ஆமாம்ல, உனக்கு தெரியல. அப்புறம் என்ன? பாப்பா வெளியே வரட்டும், அப்புறமா பார்த்துக்கிறோன்னு. போட ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஒயன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டயங் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. ஒயனும் போய் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. என்னாச்சு தயம்? தெரிலடி, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? தலைவலிக்குதா? சரி நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம். அதெல்லாம் இல்லை, எனக்கு அது சொல்ல தெரில. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மாதிரின்னா எனக்கு புரியல தயம். எனக்கு உனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மிஸ் பண்ணுற மாதிரியா? நான் தான் உன் பக்கத்துலேயே இருக்கல, அப்புறம் என்ன? தயம் இங்கே பாரு,
என்ன ஆச்சு? தெரிலடி. ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கும் தெரில. ஏதோ நம்ம ஹாப்பினஸ்லாம் விட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அது ஏன்னு தெரில. சரி சரி, நீயும் சேட் ஆகாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா லைட்டாக அப்படி தோணுச்சு, வா வெளியே போகலாம். இல்லை உனக்கு தான் சொன்னல ஒரு மாதிரி இருக்குன்னு. நம்ம இங்கே போவானா, இங்கே இருந்துக்கலாம். ஏய் பர்த்டே அதுவுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹாப்பியாக இருக்கணும். இந்த டே நம்ம செலிப்ரேட் தான் பண்ணணும். இது மாதிரி சோகமெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் அந்த ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருந்துட்டேன். சரி விடு. சரி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே போகலாம். வெளியாவா? அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா? இந்த டைம்லலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுடி. சரி மூஞ்ச அப்படி வைக்காத, ஒன்று மட்டும் சாப்பிடு. ஒன்று வாங்கி தரேன், அதுவும் பாதி தான் சாப்பிட்றேன். நீ ஆஃப் நான் ஆஃப் சாப்பிட்டுக்கலாம், போதுமா? என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? சரி நீ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ, நான் ஒன்று வாங்கிக்கிறேன். 2 பேரும் ஒன்று ஒன்று சாப்பிட்லாம், அதுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. இதுவாது ஓகேவா? ஓகே போகலாம். இதுக்கு மட்டும் நல்லா 32 பழம் தெரியும். தயம் கண்ணு வைக்காது தயம் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். தயனிங்க சிரிச்சுட்டே போகிறான். வாடி காரில் போகலாம். தயம் பக்கத்தில் தானே கோயில், நடந்தே போகலாமா? அது கொஞ்சம் உள்ளே நடக்கணும்டி, உனக்கு கால் வலிக்கும், வா காரில் போகலாம். இல்லை தயம் எனக்கு ஏன்னு தெரில, உன் கூட நடந்து போகணும் போல இருக்கு. பக்கத்தில் தானே போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னாடி ப்ளீஸ் தயம், பர்த்டே கேள் கேட்குறேன்ல ப்ளீஸ். சரி வா போகலாம். ஆனால் ஃபுல்லாலாம் நடக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம். இப்படி போனால் கோயிலே சாத்திடுவாங்க. நான் தான் நடக்கிறேன், வா பார்த்துக்கலாம். நீ எப்பயும் நடன்னு சொல்லுவல்ல, அப்புறம் என்ன? நான் நடன்னு சொல்கிறது இங்கேருந்து 10 நிமிஷம்தான். ஆனால் நம்ம நடந்து போகிறதுக்கே 1 hour கிட்ட ஆகும். பார்த்துக்கலாம்ப்பா, வா போகலாம் அப்படின்ட்டு ஒயன் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்துட்டு ஒரு காடு மாதிரி இருக்கும், காட்டுக்குள்ளே தான் கோயில் இருக்குது. அப்படியே அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. ஒயனால் முடியல, மூச்சு வாங்குது. அவங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஐயோ என்னால் முடியல, மூச்சு வாங்குது. இதுக்கு தான் சொன்னேன், ஏதோ ஜாகி ஜான் தங்கச்சி மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இல்லை என்னால் முடியும், நான் நடப்பேன் கிளிப்பேன்ட்டு. வந்த ஒரு 10 நிமிஷம் கூட ஆள, அதுக்குள்ளே கால் வலிக்குதுன்ற. உனக்கு என்னப்பா, நீ சும்மா வர? நான் அப்படியா? நான் பாரு லக்கேஜில் எடுத்துகிட்டு வரேன். என்ன லக்கேஜ்டி நீ எட்டு வரேன்? இங்கே பாரு, நான் தான்ப்பா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நான் லக்கேஜுன்னு சொன்னது நம்ம லக்கேஜ் கிடையாது, உன்னோட லக்கேஜ் தான். என்னோடதா? என்னோடது நீ என்ன எடுத்து? என்ன பாப்பாய் சொல்கிறியா? ஆமாம், உன் பாப்பாயை தான் சொல்கிறேன். இங்கே பாரு, அவள் தான் வெயிட்டாக இருக்கா, இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு நடந்து கோயிலுக்கே போயிருப்பேன். வெயிட் பண்ணு, இங்கே பாரு பாப்பாவே சொல்லுது உட்காந்துட்டு போங்கன்னு. சொல்லுதா? ஆனால் எனக்கு கேட்கல. உனக்கெல்லாம் கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். உட்காந்துட்டு போகலாம் தயம். சரிடி உட்காரு அப்படின்ட்டு அங்கே உட்கார மாதிரி பெஞ்ச் இருக்கும். அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. என்னாச்சு, பெயின் ஆகுதா என்ன? இல்லை தயம் அதில் இல்லை, எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. தண்ணியா? ஒரு நிமிஷம். ஐயோ என்ன காலியாக இருக்கு, வர வழியில் குடிச்சிட்டோம்ல. ஐயோ நான் மறந்துட்டேன், அங்கே ஒரு கடை இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கலான்னு நினச்சேன். சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பயப்படாதடி, பக்கத்தில் தானே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பாப்பா இங்கே பார்த்தியா உங்கள் அப்பா எப்படி மாறி இருக்காருன்னு? உனக்கு தெரியாதுல்ல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்ட்டு. பரவாயில்ல, அது நீ தெரிஞ்சுக்க வேணாம். இந்த உலகத்திலே லக்கி பர்சன்ஸ் யார் தெரியுமா? நானும் நீ தான். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நானும் லக்கி, இந்த மாதிரி அப்பா கிடைச்சதுக்கு நீயும் லக்கியாக போகிற. உங்கள் அப்பா முன்னாடி சண்டை போடுறது சும்மா இல்லை, உங்கள் அப்பாவுக்கு எப்பயுமே நான் தான் ஃபஸ்ட்டு, புரியுதா? நீ வந்தாலும் உனக்கு லவ் கொடுப்போம், பட் என்னை விடலாம் அவன் கொடுக்க மாட்டான். என்னை விட உனக்கு லவ் கொடுத்தா அவ்வளோதான், உங்கள் அப்பா என்கிட்ட செத்துருவான். என்ன அப்போன்னு சொன்னது உனக்கு கோவம் வருதா? எட்டி ஓதிக்கிறேன். பாப்பா இங்கே பாரு, நான் என்னை பற்றி உனக்கு தெரியாது, நீ வெளியே வா பார்த்துக்கிறேன். அப்போ எனக்கு தப்பாமல் பிறக்கும் போல. உன்னை சொல்லலாமா? காது நல்லா கேட்குது போல பாப்பாக்கு. எங்கே போனா? இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளே காணோம். ஐயோ டயாங்கோ அப்படியே வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. ஐயோ கடையில் வர கூட்டமாயிடுச்சு, என்ன பண்ணிட்டுருக்கா? தண்ணி வேணும்னு கேட்டா. இதுக்கு தான் சொன்னேன் வண்டியில் போகலான்னு, நடந்து போனான்னு சொன்னான். சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் ஆகும், கேட்குறது இல்லை பேச்செல்லாம்.
கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு இருக்கான். எங்கே போனான்? ஒயன், ஒயன் எங்கடி போன? எங்கே போயிருப்பா? ஐயோ, ஒரு வேளை நம்ம தேடி எங்கேயாவது போயிருப்பாளோ? ஆள் ஒரு இடத்துலையும் அடங்கி உட்காரதில்ல. ஒயன் எங்கடி போன அப்படின்ட்டு அவன் தேடிட்டு இருக்கான். பட் ஒயன் எங்கேயுமே காணோம். ஐயோ, எங்கே போனான்னு தெரியலையே. ஸோ டைம் ஒயனே தேடிட்டு இருக்காரு. பட் அவங்கள எங்கேயுமே காணோம். ஜிகி என்ன பண்ணுற? கையை விடு. ஒயன், அம்மா எப்படி இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? நீங்களாம் தேடணும் தெரியுமா? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. என்னடி ஆச்சு? எங்கடி போன? நீ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? மேரேஜ் ஆயிடுச்சா? எப்படி எங்ககிட்ட சொல்லாமல்? ஜிகி நீ இங்கே என்ன பண்ணுற? நீங்கள் எப்படி வந்த? அதுவா, நம்ம சிட்டியில் இருக்கும்போது ஒருத்தன் எல்லாத்தையும் கொலை பண்ணி போட்டுட்டு இருந்தான்ல, அவன் இங்கே தான் இருக்கான்ட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அவனை பிடிக்கிறதுக்கு தான் வந்தேன். பார்த்தா உன்னை அம்மா உன்னை அவன் தூக்கிட்டு போயிட்டான்ல, நீ எப்படி அங்கேருந்து தப்பிச்ச? ஜிகி அது வந்து சரி, நீ இப்போ நல்லா இருக்கில்ல, அது போதும். நீ ஜாய்தவனை தேடிட்டு இருந்தா நீ அங்கே போ. நான் உனக்கு கேப் வர சொல்கிறேன். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். எங்கே போகிறேன்? அவனை பிடிச்சிட்டு வரேன். ஜிக்கி கண்ணில் வச்சிருக்க, என்னாச்சு? ஆமாம், அவனை கொன்று பிடிக்க போகிறேன். என்ன வேணா ஜிக்கி வேணா விட்டுரு. நீ பயப்படாதடி, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். அம்மா உன் ஹஸ்பண்ட் எங்க? ஒயன், ஒயன் எங்கடி போன? என்ன கூப்பிட்டதும் வந்துட்டாரு போல, வந்துட்டுருக்காரு. சரி, நீங்கள் 2 பேரும் அங்கே போயிருங்க, அந்த சைக்கோவை நான் பார்த்துக்கிறேன். தயம் இங்கே வராத ப்ளீஸ். ஜிக்கி ப்ளீஸ் விட்டுரு, அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். என்னடி, என்ன பண்ணிருக்க மாட்டான்? யாரு? அதுதான் அவன். ப்ளீஸ் நீ வா, வேணா நம்ம போகலாம், ஜாயை பார்க்கணும்ல. இங்கே பாரு, அவனை இப்போ விட்டான்னா முரண்டி என்னால் எப்போ பிடிக்க முடியும்னு தெரில. ஆல்ரெடி இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உன்னை பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு முழுசெல்லாம் ஹாப்பியாக முடியல. அவனை பிடிக்கணும், அவனை என் கையால் கொல்லணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐயோ. ஸோ டயாங்கோ இவங்க இருக்கிற பிளேஸுக்கு வந்துட்டாரு. ஸோ பார்க்குறாங்க, ஜேகேவும் அப்படியே பார்க்குறாரு. ஒயன் இங்கன்றி பண்ணுற? இவங்க என்ன பண்ணுறான்? ஒயன், இவனை உனக்கு தெரியுமா? இவன் அந்த டாக்டர் தானே? இவன் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருந்தான், அந்த சைக்கோ. என்ன உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான்? இவனை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? அது அது ஜேகே. ஒயன், நீங்கள் வா ஃபஸ்ட்டு, அவங்ககிட்ட இருக்காத. தயம் நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ. என்னடி பேசுகிற? நீ வா ஃபஸ்ட் இங்கே. ஒயன், என்ன நடக்குதுங்க? அந்த சைக்கோ உங்ககிட்ட எதுக்கு பேசுகிறான்? ஜிக்கே ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். அவனை விட்டுருச்சிக்கே ப்ளீஸ். நாங்கள் எங்கேயாவது போய்க்கிறோம், ப்ளீஸ் விட்டுருச்சிக்கே. என்ன அப்படின்னா உன்னோட பிள்ளைக்கு அப்பன் எவனா? ஆமாம். எப்படி? எனக்கு புரியல. உன்னை காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இவங்க கூட புள்ள பெற்றுக்கிறதுக்கே ரெடி ஆகிட்டியா? என்ன என் பொண்டாட்டி பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க? வாடா, உன்னதான் எதிர்பார்த்தேன். இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சுருந்தேன்ல, நீ ஏன் நினச்சாலும் என்னால் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அவன் கண்ணை எடுக்கிறான். ஸோ ஒயின் போய் அந்த கன்னை பிடுங்குறாங்க. ஒயின் என்னடி பண்ணுற? கையெடு. சிக்கி ப்ளீஸ் சிக்கி விட்டுரு சிக்கி. ப்ளீஸ்ட வேண்டாடா. என்னடி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு ஒயின், தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிரு. இவன் பண்ணதுக்கு என்னால் உயிரோடு விட முடியாது. ஜேகே இங்கே பாரு, அவன் எல்லாத்தையும் கொலை பண்ண, நீ ஜெயிலுக்கு தானே கூப்பிட்டு போகணும். நீ எதுக்கு கன் ஷூட் பண்ணுற? இங்கே பாரு, அவனை விட்டுரு ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ். இப்போ நான் ஒன்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரல, ஒரு அண்ணனாக வந்திருக்கேன். என் தங்கச்சியாக போட்டு தாழ்னால இவனை சும்மா விட மாட்டேன். ஏன்னா ஓ சிஸ்டரா? இல்லை, அவன் அப்படியெல்லாம் பண்ணல. இதெல்லாம் நான் நம்பணுமா? கையெடு ஒயன், இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன என் ஆளையே மிரட்டிட்டு இருக்க? உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ. தயம் நீ சும்மா இரு ப்ளீஸ். ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி விட்டுரு ஜிக்கி. எங்கடா இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு 4-5 பேர் தயங்கிட்ட போகிறாங்க. தயம் ஜிக்கி என்ன பண்ணுற? ப்ளீஸ் விட்டுரு. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் டயங்க போட்டு அடிக்க போகிறாங்க. ஸோ டயங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்.
டேய் என்னடா அடி வாங்கிட்டு இருக்கீங்க, அவனை போய் அடிங்க. தயம் தான். ஏய் நீ பயப்படாத, இவனுங்களாம் சப்பதான், நான் பார்த்துக்கிறேன். டேய் இங்கே பாரு. டேய் அவளை என்ன பண்ணுற, அவளை விடு ஃபர்ஸ்ட்டு. ஜிஜிக்கு என்ன பண்ணுற தயம்? ஏய் இதுக்கப்புறம் என் ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான், உன்னோட குழந்த இங்கே அப்படி போட்டு தள்ளிடுவேன். சங்கு என்ன பண்ணுற? இங்கே பாருவான், எனக்கு நீ தான் முக்கியம், இந்த குழந்தையெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அது இல்லாமல் அவன் என் தங்கச்சியே கொண்டு இருக்கான், அவனோட வாரிசெல்லாம் எதுக்கு? இதனால உனக்கு எதாவது ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இத்தனை நாள் நீ இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம், அதே மாதிரி இருந்துக்கிறோம். சிக்கி ப்ளீஸ் சிக்கி விட்டுரு சிக்கி. டேய் என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சே, என் குழந்தைக்கு மட்டும் இல்லை என் ஒய்ஃபுக்கும் ஏதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான். டேய் நான் ஓவரா பேசுகிறேன். சிக்கி வலிக்குது தயம் தயம். ஏய் என்னடா பண்ணுற, விடு அவளை. ஏய் நான் பார்க்குறேன், இது சும்மா ட்ரையல் தான், மறுபடியும் நீ ஏதாவது பண்ணுறன்னு வச்சுக்கோவேன், மேலே போன புல்லட் பொண்டாட்டி வகுத்தில் போயிருப்போம். டேய் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, அவனை அடிங்க. என் தங்கச்சிக்கு எப்படி வலிச்சிருக்கும், அந்த வலியை 1000 மடங்கு இவனுக்கு காட்டணும், அடிங்க. சிச்சிக்கு ப்ளீஸ் சிக்கி விட்டுரு சிக்கி, இதுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணுற, அவன் எதுவும் பண்ணல, நான் தான் சொல்கிறேன்ல, ப்ளீஸ் விட்டுரு. நான் பாருவாயன், இவன் உயிரோடு இருந்தால் எவ்வளோ பேர் காப்பாற்றுன்னு தெரியாது, எனக்கு எல்லாத்தையும் காப்பாற்றணும். அதுலேயும் முக்கியமாக என் தங்கச்சி அவன் கொண்டு இருக்கான்ல, இவனுக்கும் அந்த வழி காட்டணும்ல. நான் தான் சொல்கிறேன் அவன் பண்ணல, நீ எப்படி பண்ணுற? நீ வேணா அவனை நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். இது வரைக்கும் பண்ண கொலையெல்லாம் அவன் தானே பண்ணான். ஆமாம், ஆனால் அவன் சிஸ்டர் அவன் பண்ணல. அது எப்படி இத்தனை கொலை பண்ணவனுக்கு என் தங்கச்சி மட்டும் பண்ணல, இது நான் சொன்னால் நம்பணுமா? சொல்லுடா, அங்கே பாரு எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, ப்ளீஸ் தயம் தயம். ஓயன் எனக்கு எதுவும் இல்லை, நீ நீ பயப்படாத. ஸோ தயங்க போட்டு நல்லா அடிக்கிறாங்க. ஸோ பிளட்டெல்லாம் வருது அவனுக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜிகே வந்து முடி பிடிச்சி வச்சுருப்பான். ஸோ அதனால் அவங்களால எங்கேயும் போக முடியல. ஜிகே இங்கே பாரு, மரியாதை விட்டுரு, இல்லைன்னு அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்? இல்லை என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஒயன் அப்படி ஜேகோட ஹேண்டை கடிக்கிறாங்க. ஸோ ஜேக்கு அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு ஒயனை. தயம் ஒயன் ஒயன் தயம், ஏன் ஒயன் இப்படி பண்ணுற? நீ நல்லா தானே இருந்த, இவனை போய் இங்கே பாரு, இவனுக்காக என்கிட்ட எதிர்த்து வரையா? அவன் யாரு? அப்பா அம்மா இல்லாத அனாத பையன், இவனுக்காக எங்களை எதிர்த்து நிற்கிறியா? மைண்ட் ஜேகே, அவனுக்கு ஒய்ஃப் நான் இருக்கேன், குழந்தை இருக்கான், அவனும் அனாதை கிடையாது, புரியுதா? நீங்கள் பாரு, தயவு செஞ்சு எங்கள் 2 பேர்த்து விட்டுரு, நாங்கள் எங்கேயாவது போய்க்கிறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை, ஒரு ஃப்ரெண்டாக கேட்குறேன், தயவு செஞ்சு விட்டுரு ஜேகே. ஏய் நீங்கள் பாரு, நீ என்னதான் பண்ணாலும் எனக்கு இது மேலே இருக்கிற கோவம் எனக்கு போகாது. என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே, உனக்கே தெரியும்ல. அப்படிப்பட்ட என் தங்கச்சி என்கிட்ட இப்போ இல்லை, அதுக்கு ரீசன் அவன் தான். என்னதான் நடந்தாலும் அவன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு போகாது. இங்கே பாருவான், எனக்கு இப்போ கூட உன் மேலே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கு, அந்த பாண்டிங்லாம். ஆனால் இவனை நான் கொல்லணும்னா அதுக்கு நீ தடையாக இருந்தா உன்னையும் கொல்ல தயாராக தான் இருப்பேன் நான். டே நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, அவனை அடிங்க, நீர் போகிற நேரத்தில் கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒயன் அப்படியே கீழே விழுந்தனால அவனுக்கு அப்படியே லைட்டாக பிளட்டு வருது. தயம் தயம், ஒயன் ஒயன் என்னாச்சு அப்படின்ட்டு அவன் ஓடி வரான் ஒயன்கிட்ட. பிளட்டு வருது. ஒயன் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம போய்க்கலாம். ஜிஜிக்கு இங்கே பாரு ஜி, நான் பண்ணதில் தப்பு தான், ஆனால் சத்தியமாக உன் தங்கச்சி நான் எதுவும் பண்ணல, எனக்கு இப்போ தான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் ஜெகே விட்டுரு, வேணும் காலில் விழுகிறேன், ப்ளீஸ் ஜெகே விட்டுரு, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஒயின் கூட குழந்தை கூட, ப்ளீஸ் ஜெகே. என் தங்கச்சியும் வாழ வேண்டியவதான், ஆனால் அவளை மட்டும் எப்படி ஒரு நாள் கொல்ல முடிஞ்சது? அவளும் இப்படி தான் கெஞ்சிருப்பா, நீ விட்டு அவளை. தயம் தயம் வலிக்குது. ஒயின் ஒன்றும் இல்லை, நம்ம போயிடலாம். ஜெகே ப்ளீஸ், அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், பிளட்டு வருது, பிளட் இப்படி போச்சுன்னா 2 பேருக்கும் ரொம்ப டேஞ்சர், ப்ளீஸ் ஜெகே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். நான் இப்போ சாகணும், அவ்வளோதானே, நான் செத்துடுறேன், ப்ளீஸ் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போ ஜெகே ப்ளீஸ்.
டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் காசு வாங்கினீங்களா? இவன் பாட்டுக்கு கதை கட்டிட்டு இருக்கான், இது நம்பிட்டு நின்றுட்டு இருக்கீங்களா? அவனை தூக்கிட்டு போய் அடிங்க. ஜெய ப்ளீஸ் ஜெய விட்டுரு ஜெய, அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் ப்ளீஸ். இவன் என் ஃப்ரெண்டாக இருந்தா இந்நேரத்துக்கு நான் காப்பாற்றிருப்பேன். ஆனால் இப்போ அவ இருக்கிறது உனக்கு ஒய்ஃபாக தான் இருக்கா. ஸோ இவளும் கூட தான் வருவா, கவலைப்படாத. மேலே போயிட்டு நீ உன் பொண்டாட்டி புள்ள இந்த மாதிரி வாழுங்க. ம் தயம் தயம் வலிக்குது, பாப்பாவுக்கு வலிக்குது, பாப்பாவுக்கு வலிக்குது அம்மா தயம். ஒன்றும் இல்லடி, நான் கூட தருக. நான் கூட தருக, ஒன்றும் இல்லை. ஜெய ப்ளீஸ் தான் ப்ளீஸ், என் மேலே எவ்வளோ கோந்தாலும் தீர்த்துக்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். டேய் வந்து இழுத்துட்டு போங்க இவனை அப்படின்னு சொன்னதோ அவங்களும் வந்து அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க டயங்க. ஸோ ஒயின் அப்படியே கீழே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ளட்டெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது. ஒயின் எனக்கு இப்போ கூட நான் பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது தான் ஞாபகம் வருது. ஆனால் நீ அந்த பழைய ஒயின் கிடையாது. இப்போ உனக்குள்ளே இருக்கிறது இந்த தயாங்கோட ஒய்ஃபு. அது மட்டும்தான் உன் மண்டையில் இருக்குது. அதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த. அங்கே பாரு அவனை எப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு பார்க்கலையா? ப்ளீஸ் சார், உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. எங்க இங்கேயா? இந்த அட்ரஸ் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? டேய் சீக்கிரமாக அவனை அடித்து அவன் கதையை முடிங்க, இவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒயினை பார்த்து அப்படியே அந்த துப்பாக்கியை தூக்குறாங்க. சார் ஜேகே ஒயின் அப்படியே ஷூட் பண்ண போகிறாரு. தயம் தயம் என்னாச்சு தயம்? தயம் என்ன என்ன ஒன்றும் ஆகலை, நீ ஓகே தானே? தயம் தயம் நான் சொன்னல அடி, சும்மா என் உயிர் போகிற மாதிரி இருந்ததுன்னா உன் மடியில் தான் போகணுன்ட்டு, அதே மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா? என்ன பேசுகிற? அதில் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாம், அதில் ஒன்றும் ஆகத்தையும். நீ எதுக்கிட்டே அழுற? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் பண்ணினதுக்கு தண்டனை தானே? டேயும் டேயும் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. எனக்கு இப்போ போகிறதுக்கு பிரச்சனை இல்லைடி, ஆனால் உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு தெரில. என் லைஃப்பில் ரீசன் இல்லாமல் இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன். இப்போ கூட வாழணும்னு ஆசைப்படும் போது நீ விட்டு போகிறேன். இல்லை ப்ளீஸ் அப்படி சொல்லாது. இல்லை நானும் கூட வரேன் ப்ளீஸ். தேங்க்யூடி. என் லைஃப் இந்த 7 மந்த் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இத்தனை வருஷத்தில் கூட இருந்த இந்த 7 மந்த்து தான் நான் வாழ்ந்ததுக்கான ஒரு ரீசனாக இருக்க போகுது. நம்ம பாப்பா நீ பார்த்துக்கோ. உனக்காக நான் எதுவுமே பண்ணது இல்லைடி. என் மேலே உனக்கு கோவமா? இல்லை, உன் மேலே எனக்கு கோவம் இல்லை. நான் இவ்வளோ நாள் ரொம்ப லக்கி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் ரொம்ப அன்லக்கி. இல்லை, இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சோம் என்னால் வாழ முடியல. ஓயன் ஐ மிஸ் யூடி. ஐ லவ். தயம் என்னாச்சு? இங்கே பாரு தங்க கண்ணு மூடி இங்கே பாரு, விளையாடாத தங்க பாரு தயம் ப்ளீஸ். தங்க பாரு விளையாடாத தங்க ப்ளீஸ். தயம் ப்ளீஸ். தயம் பாரு தயம் பாரு தயம், எனக்குன்னு யாரும் இல்லை. தயம் ப்ளீஸ் தயம், என்னை விட்டு போயிடாத. விடியும் காலை நீயே விதியில் கலந்திட்டாயே, நீ இல்லாமல் வாழ நான் வாழ்ந்திடவா? கடவுள் காதல் நீயே, தினம் கண்முன் தோன்றும் தாயே, உனை சேர நானும் தினம் போர் தொடவா? காதல் புரியுதோ உயிரின் பாதை நீயோ, கண்ணீர் வழியுதோ பிரியும் நேரமோ, நெஞ்சம் ஏங்குதோ அணைத்துக் கொள்ளத்தானோ, உன்னை தாண்டி ஜீவனில் அர்த்தமில்லையோ? நடி அப்படி பார்த்துட்ருக்க? எனக்கு 5 குழந்தை வேணும். நீ நான் நம்ம பாப்பா அப்படியே கை கோத்துட்டு போகணும், அதுதான் என்னோட ஆசை.
பொண்டாட்டி என்னடி பண்ணுற? நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃபே ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. கடுப்பேத்தாது வாயன். ஏம்மா இப்படி பண்ணுற? ஒழுங்கா சாப்பிடு. பாருங்கம்மா, 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எங்கேயாவது போயிடுவேன் பார்த்துக்கோ. ஜெகே ஜெகே என்ன ஆச்சு? ஒயின் இருக்கா? ஒயின் ஒயின், நீ இங்கே என்ன பண்ணுற? எப்படி இருக்க? மச்சான் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒயின் இங்கே என்ன பண்ணுறா? ஒயின் தேவம் தேவம் எழுந்திரிச்சுக்கோ தேவம் தேவம் டே ஜெகே ஒயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவனை தூக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம். டேய் என்னடா பார்க்குற? வா அந்த தூக்கு. ஜிமின் வந்து ஹெல்ப் பண்ணு. அதோ வரேன். டேய் என்னடா பண்ணுற? ஒயின் டேய் நான் அவனதான் கோவத்தில். டேய் நீ அப்புறம் பேசிக்கலாம், வா ஃபஸ்ட்டு தூக்கு அப்படின்ட்டு ஒயன் அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ டேங் வந்துட்டு ஒயன் மடியிலேயே டெட்டாக இருப்பார். ஸோ ஒயன் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ ஜேகே அழுதுகிட்டே இருக்காரு. டேய் என்னடா ஆச்சு? டே மச்சா ஜிமினா, எனக்கு தெரிலடா, இது ஒரு கோவத்தில் அது ஒயனுக்கு உயிருக்கு ஆபத்தாக. இதுக்கு நான் தான் காரணம் இல்லை. நான் செத்துடுறேன். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு, மறுபடியும் பண்ணாத, அப்படியே இரு. சொல்கிறது கேளு ஃபஸ்ட்டு. என்னடா இப்போ எதுக்காக அங்கே போனேன்? உன் தங்கச்சியை கொன்னவனை கொல்றதுக்கு தானே போனேன். அங்கே நடந்ததே வேற. தயவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜிமின் இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்படி இருக்கேன். மற்றபடி எனக்கு அந்த தாயங்க மேலே கோவந்தான். அவன் செத்து போனது எனக்கு சந்தோஷம்தான். நிறுத்து ஜெய்கே. தங்கச்சி ஒன்றும் அவன் கொலை பண்ணல. உன் தங்கச்சி ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த பையன்தான் குடிச்சிட்டு இவளை ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். என்னடா சொல்கிற? ஆமாம், இந்த கேஸ் எடுத்துகிட்டு இருந்த போலீஸ் தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பையனை ஒத்துக்கிட்டான், நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு. அவன் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு டேங்க் நடந்த ட்ராமா லைஃப்பில் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் லைஃப்பில் நடந்தது. அது இல்லாமல் அவன் கொன்னது எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறவங்க, அப்படி பண்ணி அங்கே இருக்கிற குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணுறவங்க, குழந்தைய வகுத்துலேயே அழிக்கிறவங்க, இந்த மாதிரி தான் அவன் கொலை பண்ணிகிட்டு இருந்தான். இதில் என்ன தப்பு இருக்குது? வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைய கருவிலேயே கலைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அப்படி பட்டவங்கள தான் அவன் கொன்று இருக்கான். அவன் பண்ணதெல்லாம் தப்பே இல்லை. என்ன கேட்டான். சிம்னா என்னடா சொல்கிற? உண்மையாவா இல்லை பொய் சொல்லிட்டுருக்கியா? பொய் சொல்கிறதுக்கு எனக்கு என்னடா இருக்குது இதில்? தயங்கூட லைஃப்பில் நடந்தது ஏன்னா ஒயன் தான் சொன்னான். இவ்வளோ நாள் கழிச்சு அவள் இன்னைக்கு காலையில் தானே கால் பண்ணான். இன்னைக்கு அவளோட பர்த்டே, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு தான் நம்மளை வர சொன்னான். ஆனால் நீ அவள் லைஃபை எதுக்கு இல்லாமல் ஆக்கிட்டல. அவள் சொல்ல வருது நீ கேட்கலல்ல? இல்லைடா, அது அது அவன் தான் என் தங்கச்சிய. பேசாது ஜெக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட கோவம்தான். அவளுக்கும் அவள் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே கோவத்தில் போயிடுறாரு. ஸோ ஜேகேவும் அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. ஸோ அப்படியே டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ மார்னிங் ஒரு கேர்ள் பேபி அப்படியே விளாண்டுருக்கு. அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடுமா, டைம் ஆச்சு பாரு. எனக்கு வேண்டா. என்ன வேண்டா? டைம் ஆச்சு, வா வந்து சாப்பிடு. வேணாம்மா, எனக்கு வேண்டா. நான் பாரு பேபி, இன்னைக்கு நம்ம முக்கியமான இடத்துக்கு போகணும், நீ சாப்பிடு. வயன் நீ என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணினா அவ்வளோதான் பார்த்துக்கோ. கோபம் வருதா உனக்கு? கோபம் வருதா அப்படின்ட்டு இந்த குழந்தை பிடிச்சி கிச்சு மூட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா விடுமா. வாய் ஓவர் ஆயிடுச்சுல உனக்கு, வா வந்து சாப்பிடு. இன்னைக்கு அம்மா உனக்கு ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன். எந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறீங்க? அது சர்ப்ரைஸ், இதான் நீ சாப்பிடு அப்படின்ட்டு ஒயின் பேபிக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பேபியும் ஒயனும் ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜேகே அவன் பண்ண கொலையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு தான் போயிருப்பான். அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். ஸோ அவனை பார்க்க தான் ஒயனும் பேபி போகிறாங்க. ஸோ பார்த்தா ஜிமினும் ஜாயும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிமின், அடட வாங்க. அம்மா என்ன மாமாய் பார்க்காம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வந்ததும்? அது அம்மா எனக்கு ஐஸ்கிரீமாக வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா. ஐயோயோ, ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டுறாங்களா?
சரி மாமா உனக்கு வாங்கி தர்றேன். ஜிமினா நீ தாண்டா என் புள்ளையை கெடுக்கிறது. நான் கெடுக்கிறேண்ணா? சின்ன குழந்தை கேட்குறா, நீ அது கூட வாங்கி தர மாட்டியா? இங்கே பாரு பேபி, அம்மாவுக்கு தெரியாம நான் உனக்கு வாங்கி தரேன். சரி மாமா. ஜாய் நீ என்ன சலண்டர் நின்றுட்டுருக்க? ஒன்றும் இல்லை வாயன். ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சும்மா தான். பாரு ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீ எதுவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்க? வாலி இப்போ வரப்போகிறான்ல, அது நினச்சி சந்தோஷப்படு அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜேக்கு அப்படியே வராரு. ஸோ ஜேக்கு வந்ததும் குழந்தைய அப்படியே வாங்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டல. ஆமாம் அம்மா, நீங்கள் எனக்கு வெளியே வந்தால் சாக்லேட் வாங்கி தரேன். நீங்கள் வாங்கி தரம்மா. வாயன் எனக்கு தெரிலடி, ஃபேஸ் எப்படி பார்க்குறதுன்னு கூட தெரில. சாரிடி. ஏய் இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் லைஃப் இப்படி ஆனதுக்கு அந்த ரீசன். ஜேகே இவ்வளோ வருஷம் கழிச்சு நீ வந்திருக்க, ஹாப்பியாக இருக்க பாரு. அங்கே பாரு, ஜாய் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணா, நீ அவளை பாரு. ஜாய் ஜேகே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவள் போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜேக்கும் பேக் ஹக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே டைமு ஸ்கிப் ஆகுது. இப்போ பேபியும் ஒயனும் ஒரு வீட்டுக்கு தான் வர்றாங்க. ஸோ அது வந்து தாங்கும் ஒயனும் இருந்த வீடு, ஒரு கிராமத்தில் இருந்திருப்பாங்களே அந்த வீடு. அம்மா இது யார் வீடு? நம்ம வீடு தாம்மா. நம்ம வீடா? ஆனால் நான் பார்த்ததே இல்லை. இங்கே கூட்டு வர்றதுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான். அம்மா என்ன வீடு ஃபுல்லாக ஒரு டாய்ஸாக இருக்குது? ஆமாம் உனக்கு தான் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. டாய்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்குறாரு, ஆனால் நேரில் வர மாட்டுறாரு. அவர் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக பிடிச்ச டாய்ஸாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பேபி அப்படியே டாய் கூட விளையாட போயிடுறா. ஸோ அவன் அப்படியே அந்த வீடை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. தயம் இங்கே பாரு, உன் பார்வையே சரியில்லை, நீ போ அந்த பக்கம். என்ன என் பார்வை சரியில்லை? டேய் ஒரு டீ கூட போட தெரியாதா? என்ன பண்ணி வச்சிருக்க கிச்சனை? அடி இது மிக்ஸி அரைச்சனா அப்படியே வெறிச்சிருச்சு. இரு நான் உனக்கு சாரியெல்லாம் வியர் பண்ணி விடுறேன். தயம் வேணா தயம். இருடி. ஹாப்பி பர்த்டே ஒன். நெக்ஸ்ட் இயர் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆட் ஆக போகிறாங்கல்ல. நான் அப்படி பார்த்துட்ருக்க. மிஸ் யூ தயம். ஸோ டேங்கோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவங்க பெட்ரூமில் தான் அப்படியே போய் உட்காந்துட்ருக்காங்க. அம்மா டாய்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இந்த டாய்ஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைம்மா, இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இதெல்லாம் உனக்கு தான். ஹை ஜாலி. அம்மா யார் இது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது? அப்பா மாதிரி இருக்கு. ஆமாம் உன் அப்பா தான். பாருமா எவ்வளோ அழகாக இருக்கார்ல. சரி நான் போய் மற்ற டாய்ஸ் கூட விளையாடுறேன் அப்படின்ட்டு பேபி ஓடி போகிறா. ஸோ அயனும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹக் பண்ணிட்டு டேங்கோட இருந்த மெமரிஸ்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த மிஸ்டர் சைக்கோ வந்துட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ தெரில, ஆல்ரெடி போட்ட ஸ்டோரியிலையும் 2 பேரும் ரீப் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பேன். பட் இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு சொல்ல தெரில, இன்னும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் அண்டு எனக்கு ஃபேவரட்டான ஒரு எஃபர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த எஃபர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, சரங்க பர்பிள் யூ பாய். உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் நான் இருப்பேன். காதல் தூளிர்க்கும் இந்த